ஸோ ஒரு இதை நம்ம பண்றதுக்கு முன்னாடி நாம பண்ண வேண்டியது என்ன? நாம ஒரு ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு VNET-க்குள்ள ஒரு ஆன்பிராம் நெட்வொர்க்கோ இல்லை VNET கேட்வேயோ எக்ஸ்பிரஸ் ரவுட்டோ ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு தேவை என்ன? ஒரு பிரைவேட் ஐபி. ஓகே, VNET-லேருந்து ஒரு பிரைவேட் ஐபி, Azure ரிசோர்ஸ், பப்ளிக் ஐபி, இன்டர்நெட் வழி ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு Azure ரிசோர்ஸ் இருக்குன்னா அந்த ரிசோர்ஸுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது VM மட்டும்தான். ஒரு VM வெர்ச்சுவல் மிஷின் இங்கே இருக்கு அப்படின்னா இந்த வெர்ச்சுவல் மிஷின் வந்து நீங்க ஒரு VNET-லேருந்து அக்சஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்லை ஒரு ஆன்பிராம் நெட்வொர்க்லேருந்து அக்சஸ் பண்ணலாம், உங்களுடைய டேட்டா சென்டர் நீங்க அக்சஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்லை VPN கேட்வே வழியா அக்சஸ் பண்ணாலும் சரி, இல்லை எக்ஸ்பிரஸ் ரவுட் வழியா வரணும்னா உங்களுக்கு தேவை என்ன? உங்களுக்கு தேவை ஒரு பிரைவேட் ஐபி வேணும். எதுக்கு? அந்த ரிசோர்ஸுக்கு. ஓகே, அதே நேரத்தில் அதே ரிசோர்ஸை நீங்க இன்டர்நெட் வழியாவோ இல்லை பப்ளிக் ஃபேசிங் சர்வீஸ் வழியாவோ நீங்க அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவை? ஒரு பப்ளிக் ஐபி வேணும். ஓகே, ஸோ ஒன்று பிரைவேட் ஐபி வேணும், இல்லை பப்ளிக் ஐபி வேணும், இல்லை ரெண்டும் வேணும். உங்களுடைய யூசேஜை பொறுத்து. இன்டர்நெட்லேருந்து அக்சஸ் பண்ணா எனக்கு பப்ளிக் ஐபி வேணும், இன்டர்நெட்லேருந்து அக்சஸ் பண்ணா எனக்கு பிரைவேட் ஐபி வேணும். ஓகே, அப்போ அந்த ஐபியை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மாதிரியான ஐபி டைப் இருக்கு. ஒன்று வந்து IPv4, இன்னொன்று வந்து IPv6. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல இப்போதைக்கு யூஸ் பண்றது IPv4. ஓகே, IPv4 தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே IPv4. ஆனா இப்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது வந்து IPv6. ஏன்னா IPv4 வந்து நிறைய இடத்துல ரன் அவுட் ஆயிடுச்சு. அந்த ஐபி அட்ரஸ் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால, அது கஷ்டமா இருக்குங்கிறதுனால இப்போ IPv6ன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது இன்னும் வைடா அடாப்ட் பண்ணல, பட் நிறைய பேர் இப்போ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அது என்னன்னு படிக்கணும்னா நீங்க போய் தனியா போய் IPv4னா என்ன, IPv6னா என்னன்னு போய் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க ஒரு ஐபி கிரியேட் பண்ணும்போது, பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணும்போது என்ன கேட்கும்னா, என்ன வெர்ஷன் ஆஃப் IPv4 வேணுமா, IPv6 வேணுமான்னு கேட்கும். அப்புறம் அந்த ஐபியில வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஐபி இருக்கு. ஒன்னு பேசிக் ஐபி இருக்கு, இன்னொன்னு வந்து ஸ்டாண்டர்ட் ஐபின்னு இருக்கு. ஓகே, ஸ்டாண்டர்ட் ஐபி அப்படின்னா அது ஜோன் ரிடண்டன்ட்டா இருக்கும். அதாவது 3 ஜோன்ல இருக்கும். ஏதாவது ஒரு ஜோன் டவுன் ஆனாலும் இந்த ஐபி ஸ்டில் வேலை செய்யும். அதே நேரத்தில் நீங்க பேசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா அது ஜோன் ரிடண்டன்ட் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த ஐபி அட்ரஸ் பாத்தீங்கன்னா, ஓகே, டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா அப்படின்னு இருக்கும். யூஸ்வலா வந்து நீங்க ஸ்டாண்டர்ட் ஐபி வாங்குனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாட்டிக் ஆயிடும். நீங்க பேசிக் வாங்குனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? டைனமிக்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்க வாங்குற SKU பொறுத்து அது மாறும். அப்புறம் டியர் அப்படின்னு இருக்கு பாருங்க, இது வந்து குளோபல் டியர், குளோபல் ஐபி வேணுமா இல்ல ரீஜனல் ஐபி வேணுமா? நான் இந்த ரீஜன்ல மட்டும்தான் யூஸ் பண்ண போறேன், எனக்கு ரீஜனுக்கு போதும் அப்படின்னா ரீஜனல் ஐபியா இருக்கலாம், இல்ல குளோபல்னா இது குளோபல் ஐபியா இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ரவுட்டிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க் வழியா ரவுட்டிங் பண்ணுமா இல்ல இன்டர்நெட் வழியா ரவுட் பண்ணுமா அப்படிங்கிறது அடுத்த ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஐடியல் டைம் அவுட், DNS லேபிளிங் இதெல்லாம் வந்து நார்மல் செட்டப். ஸோ இப்போ நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நான் ஐபி கிரியேட் பண்ணும்போது, பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணும்போது நான் IPv4 கிரியேட் பண்றேன்னா IPv6 கிரியேட் பண்றேன்னா, நான் பேசிக் SKU பண்றேன்னா ஸ்டாண்டர்ட் SKU பண்றேன்னா, ஸ்டாண்டர்ட்னா என்ன, பேசிக்னா என்ன? ஸ்டாண்டர்ட்னா ஜென்ரலா வந்து ஜோன் ரெண்டன்டா இருக்கும், அதுவும் மட்டும் இல்லாம அது ஸ்டாட்டிக்கா கிடைக்கும். பேசிக்னா வந்து உங்களுக்கு ஜோன் ரெண்டன்ட் இருக்காது, அது டைனமிக்கா தான் இருக்கும். ஓகே, நீங்க மாத்திக்கணும்னா மாத்திக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த பப்ளிக் ஐபி எதோடலாம் அசோசியேட் பண்ண முடியும், அதாவது நான் பப்ளிக் ஐபி வச்சிருக்கேன், அது எதோடலாம் சேர்க்க முடியும் அப்படின்னா, வெர்ச்சுவல் மிஷினோட நிக் கார்டுக்கு என்னால அதை கொண்டு போய் அட்டாச் பண்ண முடியும். ஐபி தனி, ரிசோர்ஸ் தனி. நான் இந்த ஐபியை எடுத்து இந்த நெட் கார்டுக்கு நீ கொடு அப்படின்னு சொன்னா அந்த நிக் கார்டுக்கு என்னால கொடுக்க முடியும். லோட் பேலன்சர்ல ஃப்ரண்ட் எண்ட் கான்ஃபிகரேஷனுக்கு என்னால அந்த ஐபியை யூஸ் பண்ண முடியும். VPNக்கு என்னால யூஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் கேட்வேக்கு என்னால யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் நவ் தீஸ் ஆர் தி திங் தட் யூ கேன் டு. ஓகே, வித் ஐபி. ஐபி எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம்? பப்ளிக் ஐபியை அந்த NICக்கு கனெக்ட் பண்ணலாம்னு சொல்றீங்களா? ஆமா, அதாவது கம்ப்யூட்டர்ல உள்ள அது பிராக்டிகலா சொல்லுவீங்கல்ல? ஆமாமா,
பின்னாடி வரும். ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டீங்க உங்க லேப்லயே, உங்களுக்கு தெரியாமலே அது நடந்துருச்சு. ஓகே. விர்ச்சுவல் மிஷின்ல வந்து இந்த NIC இன்பில்ட்டா இருக்கு. ஸோ நம்ம டிஃபால்ட்டா வந்து டைனமிக், அது பேசிக்கா இருக்கும்போது டைனமிக்கா இருக்கும். ஸோ அதான் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகுது இல்லை பை. இப்போ நம்ம அது ஸ்டாட்டிக்கா இருந்தா சேஞ்ச் ஆகாது. கரெக்ட். அந்த ஐபி அட்ரஸ் ஸ்டாண்டர்டா SKA இருந்து நீங்க ஸ்டாட்டிக்கா செட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் உங்ககிட்டயே இருக்கும். திரும்பவும் நீங்க என்ன பண்ணலாம், அதே ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நிக்குங்கிறது என்ன இல்லை, வெர்ச்சுவல் மெஷினோட இன்டர்ஃபேஸ் கார்டு தான் அது. இப்போ நம்ம லேப்டாப் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம லேப்டாப்ல வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்குல்ல. முன்னாடி வந்து லேண்ட் போர்ட்டை மாற்றுறதுக்காக ஒரு போர்ட்ல வந்து லேண்ட் மாட்டுவோம்ல கேபிள ஆரம்ப காலத்துல. இப்ப எல்லாமே வைஃபை வந்ததுனால உங்களுக்கு இன்விசிபிளா இருக்கு, ரைட்? ஸோ அந்த கார்டுக்கு பேர் தான் என்ன பண்ணுவோம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. உன்னோட ஐபி அட்ரஸ் எதுக்கு அசைன் ஆகுதுன்னா, இப்போ நான் ஐபி கான்ஃபிக் காமிச்சேன்ல, அது வந்து இந்த நிக் கார்டுக்கு தான் அசைன் ஆகுது. அந்த நிக் கார்டுக்கு பப்ளிக் ஐபியும் அசைன் பண்ணலாம், பிரைவேட் ஐபியும் அசைன் பண்ணலாம். ஓகே. ஸோ அலோகேட்டிங் அண்ட் அசைனிங் பிரைவேட் ஐபி. ஸோ இப்போ இதே வந்து 2 டைப் ஆஃப் ஐபி பார்த்தோம். ஒன்று என்ன பார்த்தோம், பப்ளிக் ஐபின்னு பார்த்தோம். இன்னும் வந்து பிரைவேட் ஐபி. இந்த பிரைவேட் ஐபி அப்படிங்கிறது என்னன்னா, ஜென்ரலா இந்த பிரைவேட் ஐபிங்கிறது வந்து நம்மளுடைய VNETல இருந்து வரும். நம்ம VNET சொன்னோம் இல்லையா, இந்த VNET பார்த்தோம் இல்லையா, இங்க இந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க் பார்த்தோம்ல. இந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க் நம்ம VM கிரியேட் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஐபி வரும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். அது எங்கேருந்து வரும்னா, இப்போ சப்நெட் 1 சப்நெட் 2 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல. நான் இந்த VM வந்து இந்த சப்நெட்ல போடு அப்படின்னு சொன்னேன்னா அதோட ஐபி என்னவா இருக்கும், 10.0.1.4. அதான் ஃபர்ஸ்ட் ஐபி. அந்த ஐபி தான் என்ன இருக்கும், என்னோட பிரைவேட் ஐபியா இருக்கும். ஓகே. 10.0.1.4 அப்படிங்கிறது தான் பிரைவேட் ஐபியா இருக்கும். ஸோ அந்த ஐபி தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த இடத்துல வந்து நிக் கார்டு அப்படின்னு சொல்றோம். அந்த ஆட்டோமேட்டிக்கா அது அசைன் ஆயிடும். இன்டர்னல் லோட் பேலன்ஸுக்கு வேணா நீ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டாட்டிக் ஐபியை வந்து நீ வந்து அலோகேட் பண்ணலாம். அதே மாதிரி ஆப் கேட் வரைக்கும் நீ வந்து ஸ்டாட்டிக் ஐபி டிஃபைன் பண்ணலாம். ஓகே. அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே.